புனித லூக்கா நமக்கு என்ன செய்தியை இன்று சிறப்பாக தருகிறார்? 4 செய்திகளை நாம் புனித லூக்காவிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக, இந்த புனிதர் நற்செய்தியாளர் பெண்ணியத்தை மதித்தவர். எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. விவிலிய அறிஞர்கள் லூக்காவினை பெண்ணியத்திற்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் கொடுத்த நற்செய்தியாளர் என்று அழைக்கிறார்கள். எழுத்துக்களில் பெண்களில் மாண்பும் மதிப்பும் இந்த நற்செய்தியிலே வெளிப்படுகிறது. அதற்கு உதாரணங்கள் நான் ஒரு சிலவற்றை வைத்திருக்கிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய அன்றாட வாழ்விலும் நம்மிடையே வாழக்கூடிய இந்த பெண்களுடைய மத்தியிலே அவர்களை நாம் எவ்வாறு அன்பு செய்கிறோம், அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து அவர்களும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் சம உரிமையோடு என்று நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை இந்த புனித லூக்கா நமக்கு சுட்டிக்காட்டி வாழ வழிவகை செய்து தருகிறார். இரண்டாவதாக, ஏழை எளிய மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார் புனித லூக்கா. இந்த லூக்கா நற்செய்தியின்படி இயேசுவின் பிறப்பு செய்தி முதலாக சாதாரண இடையர்களுக்குத்தான் அந்த செய்தி சென்றடைந்தது. ஏழை மக்கள், சாதாரண இடையர்கள், கிடைகளை, ஆட்டுக்குட்டிகளை மேய்த்து அவற்றை பராமரித்து வந்தவர்களுக்கு தான் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது, இயேசுவின் பிறப்பு செய்தி. இதற்கு முக்கிய காரணம் லூக்கா நற்செய்தியாளர் ஏழைகள் மீது கொண்டிருந்த அன்பையும் மதிப்பையும் சுட்டி காட்டுகிறது. ஆக நாமும் ஏழை மக்கள் மீது அன்பு கொண்டு அவர்களையும் மதித்து வாழ புனித லூக்கா நமக்கு இரண்டாவது அழைப்பு விடுக்கிறார். மூன்றாவதாக, இந்த லூக்கா நற்செய்தியாளர் எல்லா மக்களுக்கும் மீட்பு உண்டு என்ற ஆழமான சிந்தனையை நமக்கு சுட்டி காட்டுகிறார். பிற இனத்தாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். புறவினத்தார்கள் என்று சொல்லக்கூடிய யூதர் அல்லாதவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் தன்னுடைய நற்செய்தியிலே. ஆகவே நாமும் எல்லோருக்கும் மீட்பு உண்டு என்ற செய்தியை அறிவிக்க வேண்டும். நான்காவதாக, லூக்கா ஒரு மிக சிறந்த மருத்துவராக இருந்தார் என்பதை நாம் தொடக்கத்திலே பார்த்தோம். அவரை போல நாமும் நம்முடைய நல்ல வார்த்தைகளால் பிறருக்கு மருத்துவராக நம்மால் முடிந்த உதவிகளை உடல்நலமற்றவர்களுக்காக நாம் செய்ய புனித லூக்கா நமக்கு தூண்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏழைகளுக்கும் பெண்களுக்கும் மற்ற உடல்நலமற்றவர்களுக்கும் எல்லோருக்கும் மீட்பு உண்டு என்ற நிலையிலே அண்டை வீட்டார், நம்முடைய கூட வாழக்கூடியவர், நம்முடைய கூட பணி செய்யக்கூடியவர்கள் அனைவரிடத்திலும் நாம் எவ்வாறு பழகுகிறோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாள் சிறப்பாக அழைப்பு விடுக்கிறது புனித லூக்கா வழியாக.